மெட்ரோ ரயில் மத்திய அரசு ஏன் குடையிறாங்கன்னா, மெட்ரோ ரயில் திட்டத்தை தப்பா போட்டாங்க ஐயா. நீங்களும் நானும் மெட்ரோ ரயில்ல போனா அதிக காசு கொடுத்து போகணும். இன்னைக்கு பெங்களூர்ல அந்த பிரச்சனை. மெட்ரோ ரயில் போடப்பட்ட பட்ஜெட்டை பெருசு பண்ணி சம்பந்தமே இல்லாத பட்ஜெட்டை போட்டு இன்னைக்கு பெங்களூர் மெட்ரோ ரயில்ல போனீங்கன்னா பஸ்ல போறதை விட அதிக காசு, டாக்ஸில போறதை விட அதிக காசு. மத்திய அரசு எதற்காக திருப்பி அனுப்பினார்கள்? ஒரு மாநகரத்திற்கு மெட்ரோ ரயில் கொடுக்கணும்னா 20 லட்சம் பேர் இருக்கணும். அது அடிப்படை, மத்திய அரசே மீற முடியாது. ஆனா நீங்க கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் என்று கொடுத்ததுல 14 லட்சம் 15 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா கோயம்புத்தூருடைய மக்கள் தொகை எளிதாக 25 லட்சத்தை நம்ம தாண்டியாச்சு. அப்படி இருக்கும் பொழுது ரிப்போர்ட்டை மாத்தி கொடுங்க. யாரும் ரிப்போர்ட்டை நிராகரிக்கவில்லை, ரிப்போர்ட்டை மாத்தி கொடுங்க. ரெண்டாவது, ஹோப்ஸ் காலேஜில் இருந்து மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை போட்டு நகரத்துக்குள்ள எடுத்துட்டு போறீங்க. இத்தனை இடத்துல நிலத்தை வேண்டும் என்று சொல்றீங்க, இத்தனை இடத்துல ஸ்டேஷன் கட்டுறன்னு சொல்றீங்க. இதையெல்லாம் செய்தால் அந்த மெட்ரோல பயணிக்கக்கூடியவர்கள் அதிக காசு கொடுத்து அந்த மெட்ரோல போகணும். கொஞ்சம் இந்த திட்டத்தை மாத்தி உண்மையாலுமே இவ்வளவு கிலோமீட்டர் வேணுமா, இத்தனை இடத்துல பார்க்கிங் வேணுமா, இத்தனை நிலம் வேண்டுமா, எஃபிஷியன்டா இந்த ரோட போட்டு எஃபிஷியன்டா மெட்ரோ ரயில் திட்டத்தை போட்டு திரும்ப கொடுங்க. இதை மத்திய அரசு நியாயமாக கோயம்புத்தூர் மக்களுக்காக கேட்டா முதலமைச்சர் பச்சை பொய் சொல்றாரு. மத்திய அரசு மெட்ரோ திட்டத்தை நிராகரிச்சுட்டாங்க. இது வடிவேலு அவருடைய டவுசர் பாக்கெட்டுக்குள்ள கையிட்டு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு காட்டுற மாதிரி மத்திய அரசு உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க? இந்த ரிப்போர்ட்டை திருத்தி கோயம்புத்தூருடைய உண்மையான மக்கள் தொகையில போட்டு திட்டத்தை வரைமுறைப்படுத்தி அந்த மெட்ரோ ரயில்ல நீங்களும் நானும், ஒரு ஃபிட்டர் என்ன, ஒரு பிளம்பர் என்ன, ஒரு சாதாரண மனிதர், வீட்டில் வேலை செய்யற பாத்திரம் கழுவக்கூடிய நம்முடைய அக்காவோ அம்மாவோ மெட்ரோ ரயில்ல போக வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கின்றார். அதற்கு திட்டத்தை கொடுனா இவனுக்கு திட்டத்தை கமிஷன் அடிக்கிறதுக்கு, கரப்ஷன் பண்றதுக்கு, 5% கமிஷன் வாங்குறதுக்கு இவனுக்கு ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்கிறாங்க. ஆனால் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னது போல கோயம்புத்தூருக்கு மெட்ரோ திட்டத்தை கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. அதனால் என்ன போய் சொன்னாலும் கூட நீங்கள் இதை நம்ப வேண்டாம் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன்.